வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயாவில் வந்து பெண்டிங் நம்பர் செம்மையாக எடுத்து ஆடிருந்தாங்க. 0 எடுத்து ஆடிருந்தாங்க ஒரு செம்மையாக. அதே மாதிரி 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஆடிருந்தாங்க, கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். அது பி போர்டில் நம்ம நேற்று என்ன சொன்னோம், கண்டிப்பாக நமக்கு 5ஆம் நம்பர் தான் பி போர்டில் ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுதான் ஆடிக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நம்ம என்ன சொன்னோம், 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இல்லாமல் ஆடவே முடியாது, நீங்கள் தயவு செய்து போடுங்க அப்படிங்கிறத ஓப்பனாகவே உடச்சி சொன்னோம். 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இல்லாமல் ஆடவே முடியாது, நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக 1ஆம் நம்பர் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல் போர்டில் 6 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஆனால் 3 போர்டு பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடாமல் விட மாட்டாங்க, சரிங்களா? அதைத்தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி 19 நாளாக இருந்தால் சி போர்டும் அதே தான். 19 நாளாக இருந்துச்சு நமக்கு செம்மையாக ஒரு வின்னிங்கு. அதுதான் ஆடிக்காங்க, செம்ம வின்னிங் தான். அது நம்ம சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக பெண்டிங் நம்பரு அக்ஷயா கம்பெனி மாதிரி பெண்டிங் நம்பர் யாரும் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் தயவுசெய்து பெண்டிங் நம்பர் வந்து எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் வந்து 5க்கு 0ன்னு கொடுத்தாங்க, செம்மையாக ஒரு வின்னிங், சரிங்களா? அருமையான ஒரு மெத்தட் தான். ஆனால் இருந்தாலும் அக்ஷயா வந்து நமக்கு எப்பயும் போலயே நமக்கு இன்றைக்கும் ஒரு அருமையான மெத்தடில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நமக்கு என்ன எதிர்பார்த்தோம், 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா பெண்டிங் நம்பர் தெரியும் எனக்கு. பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம காலையில் என்ன சொன்னால் 3 போர்டு பெண்டிங்கில் இருக்குது, 16 13 10 3 போர்டு பெண்டிங் நம்பர். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே சேம் நம்பர் தான், 15 12 20 அதே நம்பர் தான் 12 பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கும் 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கான, அதை எடுக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க அவங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், சரிங்களா? அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு வந்து நான் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வந்திருக்கு, 9ஆம் நம்பரு. ஏன்னா 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் உள்ளே வந்தால் 9ஆம் நம்பர் தான் உள்ளே வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க, ஏதாவது வித்தியாசமான நம்பர் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் நாளைக்கு வின் கம்பெனி, சரிங்களா? வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு யாருக்கெல்லாம் டபுள்ஸ் வருதோ நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 118ன்னு கொடுத்தாங்க. அப்போ இதிலே தெரிஞ்சுக்க வேண்டாம் உங்களுக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி 779, சரிங்களா? இதுலேயும் நமக்கு தெரிஞ்சு போச்சு டபுள்ஸ் நாளைக்கு. அதே மாதிரி போன வாரம் நமக்கு வின்ல என்ன ஆடினாங்க, 832. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்க, 832. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 150, சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஓவரால் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், மறுபடியும் வந்து நமக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள், 1ஆம் நம்பர் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது. அது மாதிரி ஏதாவது உங்களை கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க. வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேஜராக என்ன ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்க ஓல்டு ரிசல்ட் என்ன ஏதாச்சும் ஆடுவாங்க. அதே மாதிரி ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் இது மட்டுமே பேஸ் பண்ணி ஆடுவாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக ஒரு வின்னிங் நாளைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆக்சுவலாக என்ன சொன்னோம், காலையில் ஆரம்பிக்கும் போதே 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கட்டாயம் ஆடுவாங்க. ஏன்னா 2 போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. 1ஆம் நம்பரும் 3 போர்டு பெண்டிங்கு, 6ஆம் நம்பரும் 3 போர்டு பெண்டிங். கண்டிப்பாக அது ஆல் போர்டு 1 6 நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தப்பிச்சிக்கலான்னு சொன்னால் அதை தான் நடந்திருக்கு, அதையே தான் ஆடிக்காங்க. அதே மாதிரி பி போர்டில் 5ஆம் நம்பர் நேற்று ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்தோம், 5ஆம் நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு அதுதான் ஆடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன சொன்னால் 435க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 435னா வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே இருக்க 435 அந்த நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று. 435 வரும் அப்படின்னா அதே மாதிரி வந்துருச்சு, சரிங்களா? அப்போ அதே சேம் டைம் நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் வரும், நாளை என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? கார்வோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 779வது குழுக்கள், அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, சரிங்களா? அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் என்னென்ன நம்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாளைக்கு 9ஆம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது. ஏன் 9ஆம் நம்பர் வருதுன்னா நமக்கு 954 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 955, சரிங்களா? 955 955 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது. 9ஆம் நம்பர் தான் நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ஏன் அப்படி வருதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 519, சரிங்களா? அதே மாதிரி 519 9ஆம் நம்பர் எடுத்து ஏ போர்டில் வைக்கணும். அப்படி வச்சாங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த நம்பர் தான் நம்ம பி போர்டில் கொடுத்தோம் நேற்று, வந்துருச்சா? அப்போ நம்ம மறுபடியும் இந்த நம்பர் கொடுக்குறோம். இந்த நம்பர் எங்கே கொடுக்குறோம், நம்ம மறுபடியும் பி போர்டில் கொடுக்குறோம். பி போர்டில் கொடுக்கும்போது ஏ போர்டில் கொடுக்குறோம். ஏ போர்டில் கொடுக்கும்போது நமக்கு என்ன வருது, 900 சேம் நம்பர் 951 அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதே நம்பர் இங்கே வருது பாருங்கள், 519 519 அதே சேம் நம்பர் இங்கே வருது பாருங்கள், சரிங்களா? அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி 955 அப்படிங்கிற இந்த மெத்தட் வருது. ஏன்னா ஏற்கனவே 954 956ங்கிற நம்பர் வந்திருக்கு, அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 954 இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 954 கொடுத்துருக்காங்களா?
954 அதை கணக்கு பண்ணி 955 கொடுக்குறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லாத நம்பர் நான் எடுத்து கொடுக்கவே இல்லை, இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறேன். அதே மாதிரி 945 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அது மாதிரி தான் ஆடுவாங்க. 9 நம்பர் கொஞ்சம் பேசிக்காக நாளைக்கு வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதே மாதிரி சேம் நம்பர் தான் 919 கொடுத்துருக்கேன். 519 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 519 13 கொடுக்குறோம். ஏன் 3 கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்கள், 153, அதாவது 351 அதே நம்பர் தான் இங்கே கொடுக்க போகிறோம். வேறு ஒன்றும் மாற்றி கொடுக்க மாட்டல. 351 அதே நம்பர் தான் இங்கே 351. சரிங்களா, செமையாக மேட்ச் ஆகுது. ரெண்டு ட்ராவுமே, அதாவது 2 போர்டுமே 3ஆம் நம்பர் வச்சா ஒன்று பெரிய நம்பர் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 1ஆம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர், அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 9 நம்பர் மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். 1க்கு 9 1க்கு 3ங்கிற இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நாளையை பொறுத்த வரைக்கும். அதுதான் எனக்கு என்னுடைய கணக்கில் காமிக்குது. ஏன்னா நாளைக்கு வின்வின் கம்பெனி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க. போன வாரமே 3ஆம் நம்பர் தான் வச்சுக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் கவனமாக பற்றி தெரியும். அந்த 3ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வைக்க போகிறாங்களா, இல்லை இந்த 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வைக்க போகிறாங்களா, 9ஆம் நம்பர் வைக்க போகிறாங்களா, அதுதான் இங்கே பேசிக்கான ரூலாக இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, அதை கணக்கில் எடுத்து மட்டும்தான் நம்ம இதை கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக இது வராமல் போகாது. பி போர்டை பொறுத்த வரைக்கும், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 93ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறத என்னோடய கணக்கு. 9ஆம் நம்பர் பேசிக்காக ஆடுவாங்க. ஏன்னா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ராவில். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏன் நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 0 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 0 வந்துருச்சு, 1ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வரும், 9ஆம் நம்பர் தான் வரணும். அதான் கணக்கு. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங். 5ஆம் நம்பர் திரும்ப வருதுங்க. என்னன்னா 355 வருதுங்க. எனக்கு அப்படி தான் கிடைக்குதுங்க. 355ங்கிறது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஏன்னா 455 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வருங்க 355 இருக்குது பாருங்கள். 355 இங்கேருந்து பார்த்தாலும் 355, இங்கேருந்து பார்த்தாலும் 355. சரிங்களா, எனக்கு இந்த 355 ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வச்சாங்கன்னா 5ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 355 தான் வரணும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, 553. அதே மாதிரி மேலேருந்து பாருங்கள் 355. அந்த சேம் நம்பர் ஆடினாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து விழுந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதாவது 355 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அப்படி தான் வருது. அப்படி இல்லை அப்படின்னா 1ஆம் நம்பர் எதுக்கு வருதுன்னா, அதே சேம் நம்பர் வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்களே இதே நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்களே 3 1 5 அந்த கணக்கு தான் கொடுக்கும். வேறு ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். 3 5 1 1ஆம் நம்பர் வருது. ஆமாம், அப்படி இங்கே ஒரு 1ஆம் நம்பர் வைக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 3 5 1 தான் வரும். 1ஆம் நம்பர் பி போர்டில் நம்ம அப்படி 1ஆம் நம்பர் வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 1 3 5 அதே மாதிரி 1 5 3 அவ்வளோதான் வித்தியாசம். 1 5 3 அவ்வளோதான். இங்கேயும் அதே தான் இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது. 5 3 1 5 3 அதே மாதிரி 1 5 3 அதே மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், பி போர்டில் 1ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 355 வந்துடும் அதே பேட்டர்னு. அப்படி இல்லை 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 153 அப்படின்னு வந்துடும், 1ன்னு வந்துடும், 351ன்னு வந்துடும். சரிங்களா, எப்படி பார்த்தாலும் 9 இதில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. கணக்கில் வருதான் எடுத்துக்கங்க, கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அது மேலே மேட்ச் ஆகும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு எடுங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா, எனக்கு தெரிஞ்ச சி போர்டு வந்து நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 7ஆம் நம்பர் வரணும், நாளைக்கு ட்ரா நம்பர்லேயே ஒரு 7ஆம் நம்பர் இருக்குது. அதை கண்டினியூ பண்ணி உங்களுக்கு 7ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு 7ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. வந்தால் தான் 577 அப்படிங்கிற நம்பர் வரும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 577 5 7 7 ஏற்கனவே அப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7 5 5 5 577 7 5 5 அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி 755 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வரணும். 755 அப்படி நம்பர். சரிங்களா, சி போர்டில் 7ஆம் நம்பர் வைக்கிறது மூலியமாக இந்த பேட்டர்ன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா, அதே மெத்தடை பயன்படுத்தி அதே மாதிரி 6ஆம் நம்பர் இன்னும் திரும்ப 6ஆம் நம்பரே கொடுக்குறீங்கன்னா 0க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே மேலே வந்து 566 இல்லையா, அந்த மாதிரி நம்பர்களும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. அது மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே 755 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 656 அப்படிங்கிற நம்பர் 55ங்கிற நம்பர் வரணும். இங்கே பார்த்திங்கன்னா 455 வந்துருச்சு. சரிங்களா, அதே சேம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எல்லாமே பேட்டர்னில் இருக்க நம்பர் தான், வேறு நம்பர் எதுவும் புதுசாலாம் எதிர்பார்க்கவே கிடையாது. பேட்டர்னில் இருக்கிற நம்பர் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன் 8ஆம் நம்பர் வருதுன்னு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே 188ன்னு வந்து 118ன்னு வந்துருச்சு. அப்போ 118ன்னு கணக்கு வைக்கும்போது மறுபடியும் ஒரு 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வராமல் போகாது. அதனால தான் நம்ம அதை எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் வேறு தான் பாருங்கள். அதுபோக நீங்கள் மெனுவில் கணக்கு வச்சுருக்கீங்க எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்து வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி தான் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கிறதான் என்னுடைய கணக்கு. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும்.
அதே மாதிரி 7ஆம் நம்பர் வரணும். சரிங்களா, செம்மையாக வரணும். வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அது போக ப்ளஸ் நம்ம ஆல் போர்டும் கொடுப்போம். அப்போயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் கொடுப்போம். அது எந்த போர்டு எதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்ப்போம். சரிங்களா, அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். செமையாக ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.